Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை வசதி கேட்டு இளைஞர் ஒருவர் மழைநீரில் குளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். மீன் சுருட்டி கள்ளத்தூர் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துகள் அடிக்கடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சாலையை சீரமைத்து தர பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். திறனற்ற திமுக அரசு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர புளிய மரத்தில் மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலையில் இருந்து காட்டான்பூண்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு காரில் 5 பேர் பயணம் செய்தனர். இதனிடையே கச்சிராப்பட்டு அருகே கார் வந்தபோது மழையால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர புளிய மரத்தில் மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடிய ஆட்சியில் சிதலமடைந்த சாலைகளை புனரமைக்காததால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் சிந்துப்பட்டியில் உள்ள வெங்கடாச்சலபதி கோயிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சிந்துப்பட்டி தென் திருப்பதி என அழைக்கப்படும் பழமையான வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. 60 அடி உயர தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர்.